ஒவ்வொரு நாளும் வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகள் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்திலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, செங்கோட்டை, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம் மற்றும் தஞ்சாவூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகளும் கிளாம்பாக்கம் மாநகர பேருந்து நிலைய முனையத்திலிருந்து வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். கோயம்பேடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை, காஞ்சிபுரம், வேலூர், பெங்களூர் மற்றும் திருத்தணி மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து முனையத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் மற்றும் அங்கிருந்து வழக்கமாக திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை இயக்கப்படுகின்ற பேருந்துகளும் இயக்கப்படும். இந்த பேருந்துகளில் ஒவ்வொரு நாளும் 2092 வழக்கமாக இயக்குகின்ற பேருந்துகளோடு 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 1050 சிறப்பு பேருந்துகள் சென்னையிலிருந்து இயக்கப்படும். 10ஆம் தேதி 1030, ஞாயிற்றுக்கிழமை 11ஆம் தேதி 255, 12ஆம் தேதி 2200, 13ஆம் தேதி 2790, 14ஆம் தேதி 2920 என 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல பல்வேறு முக்கிய இடங்களிலிருந்து அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள் போன்ற இடங்களுக்கு 11,290 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எனவே வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 12,552, சிறப்பு பேருந்துகள் 21,535, ஆக மொத்தம் 34,087 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. அதேபோல பொங்கல் திருநாட்கள் முடிவுற்று சொந்த ஊரிலிருந்து சென்னைக்கு வருவதற்கு 16ஆம் தேதி வழக்கமாக இயக்கப்படுகின்ற 2092 பேருந்துகளோடு 775 பேருந்துகளும், 17ஆம் தேதி 1415 சிறப்பு பேருந்துகளும், ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 3100 சிறப்பு பேருந்துகளும், 19ஆம் தேதி திங்கட்கிழமை 1530 சிறப்பு பேருந்துகளும் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை வருவதற்கு மொத்தம் வழக்கமாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் 8,368, சிறப்பு பேருந்துகள் 6,820. இது இல்லாமல் சென்னையை தவிர்த்து மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் இயக்கப்படுகின்ற சிறப்பு பேருந்துகள் 9,820, ஆக 16,640 சிறப்பு பேருந்துகள், ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. இந்த பேருந்துகளை முன்பதிவு செய்வதற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் கிளாம்பாக்கத்தில் 10 முன்பதிவு மையங்களும், கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து முனையத்தில் ஒரு முன்பதிவு மையமாக மொத்தம் 11 மையங்கள் இயங்க இருக்கின்றன. அதேபோல முன்பதிவு செய்வதற்கு டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் மற்றும் www.tnstc.in போன்ற இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9444018898 மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதெல்லாமல் கேசிபிடியோட பிரத்யேக செயலியான அந்த கேசிபிடி அந்த செயலி மூலமாகவும் முன்பதிவு செய்வதற்கு தொடர்பு கொள்ளலாம். அதேபோல முன்பதிவு செய்த பயணிகள் அவருடைய பேருந்தை பிடிக்க வருவதற்கு அந்த அவர்களுக்கு அலைபேசி மூலமாக ஏற்கனவே அந்த பேருந்தினுடைய நடத்துனர் எண், பேருந்து இயக்கப்படுகின்ற நேரம் இவையெல்லாம் அறிவிக்கப்படுவது போன்று அந்த பிளாட்ஃபார்ம் விவரமும் அறிவிக்கப்பட இருக்கிறது. நோ யுவர் பஸ் என்கின்ற அந்த வசதி மூலம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னும் எளிதாக எந்த பிளாட்ஃபார்மில் அந்த பேருந்து இருக்கிறது, அந்த நடத்துனர் எண் என்ன போன்ற விவரங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். அதேபோன்று போக்குவரத்து துறை ஆணையர் மூலமாக டோல்கேட்டுகளில் இந்த பேருந்துகள் செல்கின்ற பொழுது தடுப்பு இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் விரைவாக செல்வதற்கு அங்கே பேசி கடந்த ஆண்டுகளைப் போலவே ஏற்பாடு செய்யப்படும். பயணிகள் வசதிக்காக 24x7 அந்த கட்டுப்பாட்டு அறை இயங்க இருக்கிறது. அந்த அறைக்கு தொடர்பு கொள்வதற்கு 9445014436 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அதேபோல ஆம்னி பேருந்துகள் அதிக கட்டணம் வசூல் செய்தல் உள்ளிட்ட புகார்களுக்கு 1800-425-6151 போன்ற எண்ணையும், அதேபோல 0444
24749002 0442628 0445 04426281611 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறையும் செயல்படும். அங்கேயும் நேரடியாக விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அதேபோல மே ஹெல்ப் யூ போன்ற ஹெல்ப் டெஸ்க் தகவல் மையங்களும் அங்கங்கே செயல்படும். அந்த வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம். பொதுமக்களுடைய வசதிக்காக சென்னை மாநகரத்திலிருந்து கிளாம்பாக்கத்து அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் செல்வதற்கு 24 மணி நேரமும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் கூடுதல் பேருந்துகள் இயங்க இருக்கிறது. வழக்கமாக 650 பேருந்துகள் இயங்கும். இப்பொழுது கூடுதலாக 150 பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. இதல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் CMDA மூலமாக கூடுதல் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 3 நிறுத்துமிடங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கும் வெளியே வருவதற்கு 6 நிறுத்துமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே